ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு அருமையான தேவ செய்தி, இதனாலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறதான இந்த செய்தியினுடைய தலைப்பு திருப்பணியில் பெண்களின் தீவிரம். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஊழிய பணிகளிலே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த ஊழிய பணிகளிலே பெண்கள் மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, பெண்கள் அதிக தீவிரமாகவே தேவனுடைய ராஜ்யத்தை முன்னேற்றி செல்லுகிற பாதையில் தீவிரமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். உதாரணமாக நாம் புதிய ஏற்பாட்டில் அப்படியே வாசித்து கொண்டே வரும் பொழுது ஒரு பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 16வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 16:1 கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாக நம்முடைய சகோதரி பெபேயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த இடத்துல பவுல் எழுதுகிறார். பெபேயால், ஃபீபி என்ற ஒரு சபையின் ஒரு ஊழியரை குறித்து, சபையிலே ஊக்கமாய் ஊழியம் செய்த ஒரு ஊழியரை குறித்து, அவர்கள் இந்த இடத்துல வருவாங்க, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிற கணத்தை, ஊழியர்களுக்கு கொடுக்கிற கணத்தை கொடுத்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணியில் மிக தீவிரமாக, உற்சாகமாக, ஊக்கமாக செயல்பட்ட அநேக பெண்களை குறித்து நாம் பார்க்க முடியும். சில உதாரணங்களை உங்கள் மத்தியிலே வைத்து பெண்களுக்கு மாத்திரமல்ல ஆண்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே உங்களோடு இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தலைப்பை நான் ஏன் இந்த வாரம் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், சென்ற வாரத்தில் இந்த சபையினுடைய ஸ்தாபகராகிய சகோதரி சாரால் நவரோஜி அவர்களுடைய 10 ஆண்டு நினைவு தினத்தை சிறப்பு ஞாயிறு ஆராதனையாக சென்ற வாரத்தில் அதை நாம் அனுசரித்தோம். அநேகர் வந்திருந்து அந்த சிறப்பு ஆராதனையில் சகோதரி சாரால் நவரோஜி அவர்களை குறித்து சிறப்பான சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாக பெற்ற அநேக சாட்சிகளையும் பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகம் முழுவதும் கூட சகோதரி சாரால் நவரோஜி அவர்களால் செய்த ஊழியத்தின் பயனாக எத்தனையோ ஊழியர்கள் எழும்பியிருக்கிறார்கள், எத்தனையோ சபைகள் எழும்பியிருக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பேர் கர்த்தருக்குள் வந்து இன்றைக்கும் உற்சாகமாக கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பமாக கர்த்தருக்குள் வந்திருக்கிறார்கள். அந்த ஒரு சகோதரியுடைய ஊழியம், அந்த சகோதரிக்கு துணையாக அநேகர் இருந்து, ஊழியத்தில் அவர்களுக்கு உதவியாக இருந்து அந்த ஊழியத்தை கட்டி எழுப்பி, பிரியமானவர்களே, அவர்கள் மறைந்த பிறகும் 10 ஆண்டுகள் அவர்கள் மறைந்த பிறகும் கூட அவர்களுடைய சபை 46 குட்டியப்பன் 2வது தெரு, கீழ்ப்பாக்க, சென்னை 10 இந்த இடத்துல அந்த சபை இயங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த சபையில் காலை 10:30 மணி முதல் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கிறது. இன்னிசை பாடல்களுடன், தெய்வீக செய்தியுடன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துடன், விடுதலையுடன் ஆராதனை நடக்கிறது. இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் பங்கு கொள்ளலாம். அனைவருக்கும் அழைப்பு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவ ஊழியர்கள் எழும்பி இருக்கிறார்கள் என்பதை மறுபடியும் ஞாபகப்படுத்தும்படியாக, இன்னும் அநேக பெண்கள் ஊழியத்தில் வல்லமையாக எழும்ப வேண்டும் என்பதை உற்சாகப்படுத்துகிற நோக்கிலே கூட இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு 3 உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு 4 உதாரணங்களை கூட, மொத்தம் 7 பாயிண்ட் நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், பவுல் சொல்கிறார், கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனத்தில் பவுல் எழுதும்பொழுது, கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்கள் தான் வல்லமையான ஊழியம் செய்ய முடியும் என்பது அல்ல, பெண்களும் வல்லமையான ஊழியம் செய்ய முடியும்.
ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி. ஆனால் அவரவர்களுடைய நிலையிலே அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 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 இடத்துல அவர்கள் வல்லமையான ஊழியம் செய்ய முடியும் என்று இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 உதாரணங்களை பார்க்கலாம். அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது தெபொராள் என்ற தீர்க்கதரிசி தான் நமக்கு தீவிரமாக தேவ ஜனத்திற்காக எழும்பின ஒரு பராக்கிரமசாலியை போல எழும்பின ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்க முடிகிறது. தெபொராள் என்ற ஒரு தீர்க்கதரிசி. பாருங்க, அந்த நாட்களிலே தேவ ஜனத்தை, இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டு வந்த ஒரு அரசன், யாபீன் என்ற ஒரு அரசன். அவனுடைய சேனை தளபதி சிசேரா, அவனை விட கொடுமையானவன். பாருங்க, இந்த 2 பேரும் இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது முதல் வசனத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 4:1 ஏகூத் மரணமடைந்த பின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதி சிசெரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்புரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்விதமாக ஒரு கானானியர் ராஜா, யாபீன் என்ற கானானியர் ராஜா இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக ஒடுக்கி கொண்டு வந்தான். அவனுடைய சேனை தளபதி சிசேரா இன்னும் ஒடுக்கி கொண்டிருந்தான். அப்படியாக இருக்கும் பொழுது தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அவங்க தவறு செஞ்சிட்டாங்க, கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க. கர்த்தருடைய சிக்ஷை வந்தது. கர்த்தருடைய சிக்ஷையிலிருந்து விடுதலை அடைவதற்காக தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது இந்த கொடுமையான 900 இருப்புரதங்கள் கொண்டு ஆண்டு வந்த அந்த பலத்த ராஜாவாகிய அந்த யாபீன், அவருடைய சேனாதிபதி சிசேரா, இவர்களை அழிக்கும்படியாக ஒரு ஸ்திரீயை கர்த்தர் எழுப்பினார். தெபொராள் என்ற ஸ்திரீயை கர்த்தர் எழுப்பினார். நாம் வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில், தெபொராள் என்ற தீர்க்கதரிசி. அப்பொழுது தெபொராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாராக்கை நோக்கி ஒரு உற்சாகப்படுத்துகிறாள் தெபொராள். தீர்க்கதரிசி, எழும்பே போ. ஆனால் அவர்கள் கேட்குறாங்க, நீயும் வா. அப்போது சொல்லும் பொழுது தெபொராள் சொல்ல, நான் வர்றேன், ஆனாலும் ஒரு ஸ்திரீ உங்களை லீட் பண்ணுமா? சரி, வர்றேன், பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தெபொராளும் சென்று அந்த பெரும் படையை அங்கே வழி நடத்தி சென்று அங்கே ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சிசேரா என்ற சேனாதிபதி அந்த 900 இருப்புரதங்கள் கொண்ட பலத்த பராக்கிரமசாலியாகிய ராஜாவை அழிக்கும்படியாக தெபொராள் என்ற ஸ்திரீயை கர்த்தர் எழுப்பினார். அவள் மூலமாக ஒரு பெரிய ஒரு விடுதலை அங்கே கிடைக்கிறது. அப்போ என்ன நடக்குது? எல்லாம் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தெரியும். அந்த சிசேரா 900 இழுப்புரதங்களோட வந்தவன் கடைசியில் அடின்னு கர்த்தர் அடித்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக திணறி அடிக்கப்பட்டான். அவன் என்ன பண்ணான்? அவனுடைய ரதத்தை விட்டு கீழே இறங்கி ஓடினான். ரதத்தை விட்டு 900 இருப்புரதங்களை இவர்களை காப்பாற்ற முடியவில்லை. தான் இருந்த ரதம் தன்னை காப்பாற்ற முடியவில்லை. சிசேரா, வேதம் சொல்கிறது, அவன் தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி ஓடி போனான். அப்படி ஓடி போகும் பொழுது பாருங்க என்ன நடந்தது? இன்னொரு ஸ்திரீ அங்கே நிற்கிறாள். யாரது? யாகேல் என்ற ஸ்திரீ. ஹல்லேலூயா. இந்த யாகேல் என்ற ஸ்திரீயினுடைய வீட்டுக்குள்ளே இவன் நுழைகிறான். வீட்டுக்குள்ளே இவன் நுழையும் போது யாகேல் ஸ்திரீ, வாப்பா வா, வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கூட. சரி, கொடுத்தாச்சு. இப்போ இந்த யாகேல் என்ற ஸ்திரீ இந்த சிசேரா என்ற இந்த பலத்த பராக்கிரமசாலியாகிய இந்த சேனாதிபதியை அப்படியே ஒரு ஜம்மு காலம் போட்டு மூடி ஒரு சுத்தி
ஒரு ஆணி, அவ்வளோதான், ஒரு சுத்தி ஆணி எடுத்து அவன் தலையில் அடித்து அவனை கொன்று போட்டால், இஸ்ரவேலுடைய தேவ ஜனங்களுடைய பலத்த எதிரியாக இருந்த சிசேராவை இந்த யாகேல் அவனுடைய கதையை முடித்தாள் என்று இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். யாகேல் என்ற ஸ்திரீ, ஹல்லேலூயா. ஆகவே இந்த யாகேல் என்ற ஸ்திரீயை தெபொராள் பாராட்டுகிறாள். ஸ்தோத்திரம். அதை அப்படியே நம்ம பார்க்குறோம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்தில் 24, 25, 26 வசனங்கள் யாகேலை பாராட்டி தெபொராள் சொல்லுகிறாள். பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபோரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டால் பாலை கொடுத்தாள், ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெய் கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். ஹல்லேலூயா. பலத்த பராக்கிரமசாலியான எதிரி 900 இருப்பிடங்களோடு 20 வருஷமாக இஸ்ரவேல் மக்களை கொடுமையாக நடத்தி கொண்டு வந்தவனை ஒரே நாளிலே தெபொராள் என்ற தீர்க்கதரிசி விரட்டி அடித்தால், விரட்டி அடிக்கப்பட்டவன் நேராக யாகேலின் காலிலே வந்து விழுந்தான். யாகேலுடைய கூடாரத்தில், யாகேல் என்ற ஸ்திரீயின் கூடாரத்தில் அவள் காலடியில் வந்து விழுந்தான். அவனுடைய கதையை யாகேல் முடித்து போட்டான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய எதிரிகள் காணாமற் போன அதற்கு பிறகு எழும்பவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 19வது வசனத்தில், ஏசாயா 59:19, வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. வெள்ளம் போல் சத்துரு எழும்பி வந்தான், ஆனாலும் கூட கர்த்தர் எழும்பி சத்துருக்களை முறியடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இதில் நாம் என்ன பார்க்குறோம்? ஒரு இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் செய்த தவறுக்கு மனம் திரும்பி தேவனிடத்திலே வந்த பொழுது அவர்களுடைய இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். எனக்கு அன்பான சகோதரி, ஒருவேளை நாம் சில தவறுகள் செய்திருக்கலாம், இல்லை செய்யாமல் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு இக்கட்டிலே நாம் மாட்டிக்கொள்ளலாம், இக்கட்டிலே நாம் இருக்கலாம். விடுதலைக்காக கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை அனுப்புவார். யார் மூலமாக வேண்டாலும் அனுப்புவார். தேவ ஜனத்துக்கு கர்த்தர் விடுதலையை அனுப்புவதற்காக எழுப்புவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நமக்கு உங்களுக்கே கூட விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை உடனே பயன்படுத்தணும். நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி பாருங்க. யாகேலுடைய கூடாரத்துக்கு வந்து யாகேல் காலில் சரணடைகிறான் இந்த சிசேரா. உடனே அந்த நேரத்தை பயன்படுத்தி, பிரியமானவர்களே, தேவ ஜனத்தினுடைய சத்ருவை அவள் மடங்கடித்து போடுகிறாள். ஸ்தோத்திரம் இருக்கட்டும். இவ்விதமாக தேவன் நம்மை இக்கட்டிலிருந்து பாதுகாப்பார். அதற்காக பாருங்க, 2 ஸ்திரீகள் இங்கே பயன்பட்டதை பார்க்கிறோம். 2 ஸ்திரீகள் எழும்பினதை பார்க்கிறோம். இஸ்ரவேலை 20 வருஷமாக கலங்கடித்த பெரிய சத்ருவை இந்த 2 ஸ்திரீகள், தெபொராள், யாகேல் என்ற 2 ஸ்திரீகள் அவர்கள் மடங்கடித்து அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, ஒரு 3வது ஸ்திரீயை குறித்து கூட நாம் பார்க்கலாம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஸ்திரீ தான் எஸ்தர் ராஜாத்தி என்ற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, இஸ்ரவேல் மக்களை அந்த பெர்சியா தேசத்தில் இஸ்ரவேல் மக்களை ஆமான் என்ற ஒரு துஷ்டன் இஸ்ரவேல் மக்களை அழிக்கும்படியாக பலவிதத்திலே தீர்மானம் பண்ணினான். ராஜாவினிடத்தில் அவன் உத்தரவும் பெற்றுக்கொண்டான். அதற்குரிய எல்லா காரியங்களையும் செய்து 120 தேசங்களை பெர்சியா ராஜா ஆண்டு வந்தார். அகாஸ்வேரு ராஜா. அவருடைய காலகட்டத்தில் இந்த ஆமான் என்ற துஷ்ட மனிதன் யூதர்களுக்கு விரோதமாக 120 தேசங்களுக்கும் இருக்கிற யூதர்களை அழித்து போடும்படியாக கட்டளை அனுப்பினான் ராஜாவினுடைய முத்திரையினாலே. ஆக இவ்விதமாக யூதர்கள், தேவ ஜனங்கள் நடுங்கி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எஸ்தரை எழுப்பினார். எஸ்தர் என்ற ஒரு பெண்மணியை எழுப்பினார். ஆனால் இந்த எஸ்தர் என்ன செய்தால் என்று எஸ்தர் புத்தகத்தில் நமக்கு தெரியும். பாருங்க, எஸ்தர் தன்னுடைய ஞானத்தினாலும் தைரியத்தினாலும் தன்னுடைய ஜெபத்தினாலும் தேவ ஜனத்தினுடைய சத்துருவை வீழ்த்தி
காரியத்தை மாறுதலாய் முடிய செய்தாள். ஹல்லேலூயா. என்றைக்கு யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்ற கட்டளை வந்ததோ அதற்கு முன்பதாகவே இன்னொரு கட்டளை போகிறது. யூதருடைய சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள் என்ற கட்டளை போய் காரியம் மாறுதலாக முடிந்தது. இதெல்லாம் நமக்கு தெரியும். எஸ்தர் ராஜாத்தி செய்த காரியங்கள் பாருங்கள். எஸ்தர் 7:6 எஸ்தர் புஸ்தகத்தினுடைய 7வது அதிகாரம் 6வது வசனத்தில், அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமான அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான், சத்ரு திகிலடைந்தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை நீங்கள் தைரியத்தோடும் ஜபத்தோடும் உங்கள் ஞானத்தோடும் நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய சத்துரு திகிலடைவான். நீங்கள் திகிலடைய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்துரு கலங்கி போவான். ஆனால் நீங்கள் ஜபத்தோடு தைரியத்தோடு உங்கள் ஞானத்தையும் அவசரடியில் இல்லை, ஞானமாக. எஸ்தர் ரொம்ப பொறுமையாக தான் செயல்பட்டாள். எஸ்தர் செயல்பட்டது நமக்கு தெரியும். ராஜாவை விருந்துக்கு அழைத்தாள். 1 நாள் இல்லை, 2 நாள் விருந்துக்கு அழைத்தாள். 3 நாள் உபவாசம் இருந்தாள். 3 நாள் உபவாசம் இருந்து ராஜாவை பார்க்க சென்றாள். ராஜாவை விருந்துக்கு அழைத்தாள். இப்படியாக மெதுவாக ஜெபத்தோடு தைரியம், ஆனால் தைரியமாக ஜெபத்தோடு ஞானத்தை பயன்படுத்தி சத்ருவை வீழ்த்தினாள். ஹல்லேலூயா. காரியத்தை மாறுதலாய் அந்த ராஜஸ்திரீ முடித்தாள். எனக்கு அன்பான சகோதரி, உன்னையும் கர்த்தர் ஒரு 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 இடத்துல, ஒரு பொசிஷனில், ஒரு இடத்துல வைப்பார். தேவ ஜனத்தின் விடுதலைக்காக அல்லது தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக உங்களை ஒரு இடத்துல வைத்திருப்பார். அந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். நேரம் வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். யூ ஷுட் நாட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. கர்த்தருடைய பலத்தோடு ஜெபத்தோடு ஞானத்தோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். மொர்தெகாய் சொன்னார் எஸ்தருக்கு, ஒருவேளை கர்த்தர் உன்னை அந்த அரண்மனையில் இதற்காகத்தான் அனுப்பியிருப்பார். இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் தவறினால் விடுதலை வேறு வழியாக வரும், நீயோ தப்பிக்க மாட்டாய். பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நம்மால் அந்த காரியம் செய்யப்படுவதற்கு ஒரு தருணம் நமக்கு கிடைக்கும் பொழுது அதை நாம் விட்டு, ஐயோ நான் எப்படி செய்யறது, வேறு யாராவது செய்யட்டும் என்று உங்களுடைய தருணத்தை நீங்கள் விட்டுவிட்டால் விடுதலை வேறு பக்கமாக வரும். வேறு பக்கமாக தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் கட்டுவார். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். எஸ்தர் ராஜாத்தி அந்த காரியத்தை செய்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் இன்றைக்கு வரைக்கும் எஸ்தர் ராஜாத்தியினுடைய காரியம் ஒரு சாட்சியாக தேவ ஜனங்கள் மத்தியிலே சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு காரியத்தை மாறுதலாக முடிக்க ஒரு ஸ்திரீ எழும்பினாள். எஸ்தர் என்ற ஒரு ஸ்திரீ எழும்பினாள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அப்படியே நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 ஸ்திரீகளை குறித்து பார்த்தோம். தெபொராள், யாகேல், எஸ்தர் பார்த்தோம். இவர்களெல்லாம் தேவ ஜனத்தினுடைய சத்துருக்களை அழித்து போட்டார். மாம்ச பிரகாரமாக அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும்போது இந்த மாம்ச பிரகாரமான அழிக்கிறதெல்லாம் வராது. புதிய ஏற்பாட்டில் அப்படியே சிஸ்டம் மாறுது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில், எபேசியர் 6:12, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்தது மாதிரி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல. அங்கே புதிய ஏற்பாட்டில் நமக்கு யாபேன் ராஜாவும் சிசேரியாவும் அல்லது ஆமானும் எல்லாம் வரமாட்டாங்க. அங்கே அவங்களோட போராட்டம் நமக்கு இல்லை, மாம்சத்தோட இரத்தத்தோடு அல்ல. இங்கே நமக்கு ஆவியிலே யுத்தம், வானமண்டலத்தின் பொல்லாத பிசாசோட நமது யுத்தம் இருக்கிறது, ஆவியின் யுத்தம் நமக்கு இருக்கிறது. ஆகவே இங்கே நம்ம யுத்தம் மாறுகிறது. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய யுத்தம் மாறுகிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டில் கூட பல ஸ்திரீகள் எழும்பி இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்தி சுவிசேஷ பணியிலே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே தீவிரமாக செயல்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். முதல் எக்ஸாம்பிள், யாரை சொன்னாலும் சொல்லலைனாலும்
முதல் எக்ஸாம்பிள் நம்முடைய அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை சொல்லித்தான் ஆக வேண்டும். முதல் வீராங்கனை மரியாள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரியாள் அந்த நாட்களிலே அநேக ஸ்திரீகள் கர்த்தர் தங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் எப்படி வருவார்னு அவங்களுக்கெல்லாம் தெரியாது. காத்து கொண்டு இருந்தார்கள், பரிசுத்தமாக காத்து கொண்டு இருந்தார்கள். அப்படி தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டு மரியாள் காத்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று தேவதூதன் வந்து, உன்னுடைய வயிற்றிலே உருவாயிருக்கிறது தேவனால் உண்டான பிள்ளை என்று சொல்லும் பொழுது, ஐயோ இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்கிறாள். தேவனால் மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று அந்த தேவதூதன் சொல்லி மறைந்தான். அப்போது மரியாள் என்ன சொன்னால், அப்படியே கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஒருவேளை சுற்றி இருக்கிறவர்கள் சமுதாயம் பலவிதமான ஏளன பேச்சுகளை பேசி இருக்கலாம். புருஷனை அறியாத இந்த ஸ்திரீக்கு எப்படி கர்ப்பம் ஆயிற்று என்று பேசி இருக்கலாம். ஆனால் அந்த ஏளன பேச்சுக்கெல்லாம் துவண்டு போகாமல் தேவனுடைய திட்டம் நிறைவேற தன்னை ஒப்பு கொடுத்தால் மரியாள் என்று நாம் லூக்கா 1:38 பார்க்கிறோம். லூக்கா 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டான். தேவதூதன் செய்தியை சொன்னார், கர்த்தருக்கு நான் அடிமை என்று முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தால், அந்த க்ஷணமே ஒப்பு கொடுத்தால். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களிடத்திலே கர்த்தருடைய ஊழியம் வரும் பொழுது, உங்களிடத்திலே கர்த்தருக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒரு காரியம் செய்யணும்னு உங்களுக்கு வரும் பொழுது அதை தட்டி கழிப்பீங்களா அல்லது நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வீங்களா? தட்டி கழிக்காதீங்க. தட்டி கழித்தால் அது போயிடும், இன்னொருத்தருக்கு போயிடும். அன்றைக்கு மரியாள் தட்டி கழித்திருந்தால் ஒருவேளை இன்னொருத்தருக்கு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரிய மரியாள் தட்டி கழிக்க மாட்டார். பாத்திரம் அறிந்துதான் அவர் அந்த காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. மரியாள் தன்னை மனம் பூர்வமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்றால், பிரியமானவர்களே, தேவாதி தேவன் மனுஷனாக இந்த உலகத்திலே பிறந்தார். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவாக பிறந்தால் மரியாள் அதற்கு இடம் கொடுத்தால். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏன் பிறந்தார் என்றால், பாருங்கள், நாம் பார்க்குறோம் 1 யோவான் 3:8 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சத்ருவாகிய பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாக இயேசு வெளிப்பட்டார். இது நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்த ஸ்திரீ மரியாள். ஹல்லேலூயா. தேவகுமாரன் இந்த உலகத்திலே வந்து பிசாசின் சத்ருவின் கிரியை அழிக்க தேவகுமாரன் இந்த உலகத்திலே வருவதற்கு காரணமாக வழியாக இருந்த பெண் மரியாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அந்த மரியாளுக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை இந்த உலகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. ஒரு ஸ்திரீ தேவகுமாரன் இந்த உலகத்திலே வருவதற்கு காரணமாக ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் என்றால், ஹல்லேலூயா, ஒரு வீராங்கனை, ஒரு பெண். உலகத்தினுடைய சமுதாயத்தினுடைய ஏளன பேச்சுகளுக்கு துவண்டு போகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்து, இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், தேவ பிள்ளைகளுடைய சத்துருக்களை மாம்ச பிரகாரமாக அழிக்கதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய சத்துருக்களை அழிக்கிறோம். தேவனுடைய சத்துரு பிசாசின் கிரைகளை அழிக்க முடிக்க தேவகுமாரன் வந்தார். அவர் மூலமாக இன்றைக்கு நீங்களும் நானும் பிசாசின் கிரைகளை இந்த உலகத்தில் அழித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு ஆவியோட யுத்தம், பிசாசோட யுத்தம், வானமண்டலத்தின் சேனைகளோட யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தான் ஜெயம். சரி, இதற்கு மூல காரணமாக இருந்தது ஒரு பெண், ஒரு ஸ்திரீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும்பொழுது ஸ்திரீகள் ஊழியத்திலே வல்லமையான பங்கு பெற்றார்கள். நாம் எப்போ பார்க்குறோம், பேதுரு, பவுல், யோவான், மார்க், இவங்கள்லாம் வல்லமையான ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள், பெண்கள் வல்லமையான ஊழியத்தை செய்தார். 1-2 ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 26 அப்போஸ்தலர் 18:26 அப்போலோ என்ற ஒரு பெரிய ஊழியன், திடீரென்று ஒரு உற்சாகமான ஊழியன் வெளிப்பட்டார். அவர் நல்ல தைரியமாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால்
அவருடைய பிரசங்கத்தில் அந்த சுவிசேஷத்தில் கொஞ்சம் குறை இருந்தது. அவர் யோவான் மூலமாக கொடுத்த ஞானஸ்நானத்தை குறித்து தான் பேசி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பிறகு அது அந்த அப்பல்லோ என்ற அந்த ஊழியனுக்கு தெரியலை. அதனால் தொடர்ந்து யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை குறித்தே சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த அப்பல்லோ என்ற பெரிய ஊழியனை திருத்தி சரியான பாதையிலே நடத்தும்படியாக ஒரு ஸ்திரீ எழும்பினாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 18:26 அவன், அதாவது அப்பல்லோ, ஜெபாலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்ந்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். தேவனுடைய மார்க்கத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலமாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்ற அந்த மார்க்கத்தை யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து போதித்து கொண்டு வந்த அந்த அப்பல்லோ என்ற பெரிய ஊழியனுக்கு திட்டமாய் போதித்து அவனை சரியான பாதையிலே நடத்தி பிரிசில்லாள் என்ற ஒரு பெரிய ஊழியக்காரி எழும்பினாள். அந்த ஆக்கில்லா பிரிசில்லா அந்த தம்பதிகளை குறித்து நாம் பல இடங்களிலே வாசிக்கிறோம். பிரிசில்லாள் மிகவும் தைரியமான உத்தமமான ஒரு ஊழியக்காரியாக ஊழியத்திலே விளங்கினாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது பெபேயால் யூனியா என்ற ஒரு அப்போஸ்தல ஊழியத்தில் கட்டுக்கும் காவலுக்கும் தங்களை விட்டு கொடுத்த ஊழியக்காரர்களை குறித்து பார்க்கிறோம். நான் வாசிக்கும்போது ரோமர் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில், ரோமர் 16:7 அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோட கூட காவலிலும் கட்டுண்டவர்களுமாயிருந்த அன்ட்ரோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். யூனியா என்ற ஸ்திரீ பாருங்க, பவுல் சொல்றார், எங்களோடு கட்டில் இருந்தாங்க, காவலில் இருந்தாங்க. இந்த ஸ்திரீகள் காவலில் இருந்தாங்க, அப்போஸ்தல ஊழியத்தை செய்தாங்க என்று சொல்லி ஸ்திரீகளும் கூட அப்போஸ்தல ஊழியத்தை செய்ததை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட நாம் வாசிக்கும் பொழுது பிலிப்பியரில் கூட நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4:2-3 கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்கிறேன், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ ஊழியத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு ஸ்திரீனுடைய பெயரை இங்கே சொல்றார் பாருங்க, எயோதியால் சிந்திகேயால், இவருடைய பெயர்கள் இங்கே சொல்லி அவர்கள் சுவிசேஷ ஊழியத்திலே பாடுபட்டார்கள், என்னோட சேர்ந்து பிரயாசப்பட்டார்கள், ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஊழியத்தில் மிகவும் பிரயாசப்பட்ட இந்த பெண்களை குறித்து, இந்த ஸ்திரீகளை குறித்து இங்கே பவுலை எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, அதாவது இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் பெண்களும் தீவிரமாக செயல்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், சின்ன தாவீது ஒரு சின்ன கூழாங்கலை எடுத்து உண்டிவில் பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். சிம்சோன் ஒரு கழுதை தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்றான் என்று பார்க்கிறோம். இப்படியாக ஆண்கள் செய்த பராக்கிரமமான கிரியைகள் தேவ ஜனத்தின் சத்துருக்களை வீழ்த்தியதை நாம் குறித்து பார்க்கிறோம். அங்கே நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஸ்திரீகளும் கூட தேவ ஜனத்தின் சத்துருக்களை வீழ்த்தி இருக்கிறார்கள். இன்னும் நிறைய சொல்ல முடியும், ஆனாலும் 1-2 மாத்திரம் நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். புதிய ஏற்பாட்டிலும் கூட வல்லமையான தேவ ஊழியர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பவுல், பேதுரு, யோவான், மார்க்கு, மத்தேயு எல்லாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, இப்படியாக நாம் பார்த்து தானே மரியாள் ஆரம்பம் செய்து வைத்தார்கள். அதற்கு பிறகு ஆக்கிலா, பிரிசில்லா என்று பல ஊழியர்கள் தொடர்ச்சியாக நாம் பார்க்க. இன்னும் அநேக ஊழியர்கள் உண்டு, ஆனால் ஒரு சிலரை மாத்திரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிரியமானவர்களே, அன்று மாத்திரமல்ல, முதல் நூற்றாண்டில் மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் ஸ்திரீகள் ஊழியம் செய்து கொண்டிருக்க, வல்லமையான ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 19வது 20வது நூற்றாண்டினுடைய முன்னணி ஊழியராக சகோதரி சாரால் நவரோஜா அவர்கள் எழும்பி பிரியமானவர்களை உத்தம ஊழியத்தை செய்து
பூரண சுவிசேஷம், உத்தமமான சுவிசேஷம், அது இப்படித்தான் இருக்கணும், இதுதான் பூரண சுவிசேஷம், இதுதான் பூரண ஊழியம் என்று வல்லமையாய் பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் அப்படி எழும்புவார்களாக. சுத்தமான, அதாவது கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனம் இவற்றையெல்லாம் வெறுத்து உத்தமமான ஊழியத்தை செய்யத்தக்கதாக, உத்தமமான சுவிசேஷத்தை பிரசங்கித்தக்கதாக. கொலைசேரெல்லாம் பார்க்குறோம். இந்த சுவிசேஷத்தை விட்டு வேறு சுவிசேஷம் இல்லையே, நான் பெற்ற சுவிசேஷம் தேவனிடத்திலிருந்து பெற்றது என்று சொல்லக்கூடிய ஊழியர்கள் எழும்பி உத்தமமான ஊழியத்தை பிரசங்கிப்பார்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் அநேக பெண்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அநேக வாலிப ஸ்திரீகள், பெண்கள் எழும்பணும், கர்த்தருக்காக வல்லமையாக ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். தங்களுடைய பெயர் பிரஸ்தாபம் அல்ல, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், சபைகள் கட்டப்படணும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தர் கொடுத்ததான இந்த அருமையான செய்திக்கு அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக பெண்கள் கர்த்தாவே உம்முடைய ஊழியத்திலே முன்னணியிலே இருந்து செயல்பட்டு இருக்கிறார்கள். என்றைக்கும் கூட அநேக பெண்களை, ஸ்திரீகளை எழுப்பும் சுவாமி. வல்லமையான ஊழியம், சுத்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அநேக ஊழியர்களை வல்லமையாக எழுப்புவீராக. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படுவதாக. இந்த நாளிலும் கூட யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும் சுவாமி. பிரச்சனையோடு வந்தவர்களுக்கு பிரச்சனை அகன்று போகட்டும், வியாதியோடு வந்தவர்கள் வியாதியில் சுகமாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். உடைய வருகை காயங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே நாமத்திலே ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.